செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டான்செட் சீட்டா பிஜி 2025 தேர்வு முடிவுகள் வெளியீடு. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் MBA, MCA மற்றும் முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான தமிழ்நாடு டான்செட் மற்றும் சீட்டா தேர்வுகள் மார்ச் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.sita.com அல்லது tancet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிப்பு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு இறுதித் தேர்வு முடியும் நிலையில் ஏப்ரல் 25 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை என்றும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கியூட் பிஜி உத்தேச விடைக்குறிப்பு வெளியீடு. மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்புகளில் சேருவதற்கு நடத்தப்படும் முதுநிலை கியூட் 2025 வரும் மார்ச் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை கணினி வழியில் தேர்வு நடைபெற்றது. ஒரு நாளுக்கு 3 ஷிப்ட் என்ற வீதம் 43 ஷிப்டுகளில் தேர்வு நடைபெற்றது. அதற்கான உத்தேச விடைக்குறிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு exams.nta.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சிறார்களுக்கு ATM செக்குடன் சேமிப்பு கணக்கு. RBI அறிவிப்பு. 10 வயதுக்கு மேற்பட்ட சிறார்கள் தாங்களே வங்கி கணக்கு தொடங்க RBI அனுமதி வழங்கிய முழு விவரம் வெளியாகியுள்ளன. அதில் ATM அட்டை, இன்டர்நெட் பேங்கிங், செக் புக் வசதிகளுடன் சிறார்கள் வங்கி கணக்கு துவங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தற்போது 18 வயதுக்கு குறைவான சிறார்கள் பெற்றோர் கண்காணிப்பில் கணக்கு தொடங்கலாம். ஆனால் ATM, செக் புக், இன்டர்நெட் பேங்கிங் கிடையாது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை அதிகரிக்க தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு. 2025-26 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை கடந்த 3 ஆண்டுகளில் தினந்தோறும் பெறப்படும் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே குறைந்த அளவிலேயே நடைபெற்றுள்ளது என தெரியவருகிறது. எனவே அனைத்து அரசு உதவி பெறும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் ஆசிரியர்கள் தங்களது பள்ளி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதி மற்றும் அருகாமை குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 5 வயது நிரம்பிய மற்றும் பள்ளி வயது பிள்ளைகளை அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி உடனடியாக அரசு பள்ளிகளில் சேர்க்கை செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.